அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? தாய்லாங்கோட தாத்தா வந்திருப்பார் சண்டை போகிறதுக்காக. நீதிடா, நியாயம்டா, நேர்மைடான்னு சொல்லிட்டு மனுஷன் சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ அந்த சண்டை தான் கண்டினியூ ஆகுது. தங்சானோட யோசனை என்னன்னா, அவனோட 2வது மார்ஷல் சோல் இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் தோத்து போகவும் முடியாது இல்லையா? கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால 2வது மார்ஷல் சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இதை பார்த்த உடனே இந்த டைட்டன் இருக்கார் இல்லையா, இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ டைட்டனை யாரோ அட்டாக் பண்றாங்கப்பா. ஒரு மாதிரி பிளாக் ஷேடோ மாதிரி வந்து அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ யாரோ ஹீல் பண்றாங்க. வேற யாருமே கிடையாது, ராங்கோட அப்பா நிங் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கிராண்ட் சோல் மாஸ்டரும் கூட வந்திருக்காரு. இவங்க தான் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன பண்றானா, அப்படியே மெடிடேஷன்ல உட்காந்து அவனுடைய உடம்பு அப்படிங்கிறத ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைட்டன் கேட்கிறாரு, யாரா என்கிட்ட சண்டை போட வராங்கன்னு பார்த்தேன், நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரீட் பண்றாரு. இப்போ இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஏன் இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்க, சின்ன பையன் கிட்ட போய் பெட்டு போடுறியே, ஒழுங்கு மரியாதை அந்த பெட்டை திரும்ப வாங்க அப்படிங்கிறாரு. இவருமே ஓகே அப்படின்றாரு. அதான் அந்த மனுஷன் கேட்குறான், என்னது ஓகேவா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே, இது உன்னோட சுபாவம் கிடையாது, விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது, விஷயமா, அவன் கையில் என்ன வச்சிருக்கான் பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணால் நான் தான் தோற்று போகணும், அதனால் நான் பெட்டை திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான் மனுஷன். அவன் கையில் என்ன இருக்குது, ஹேமர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தங்சான் வந்து ஏஞ்சிக்கிறான். இப்போ விஷயம் என்னன்னா, இவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால, அதனால அவன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில எனர்ஜி சேனல்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நிங் இருக்கார்லையே, அவர் போய் கிரீட் பண்ணுறான். இப்போ தான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இப்போ மனுஷன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து என் அங்கிள்னே கூப்பிடு அப்படிங்கிறாரு. இப்போ அந்த டைட்டன் இருக்கார்ல, அவர் ஓடி வராரு. நீ தங்சான் தானே, உங்கள் அப்பா பேர் தங் ஹாவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தங்சான் கேட்குறான். மனுஷன் உடனே முட்டி போட்டு வரா. ஏன்னா தங்சானோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மாஸ்டரா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க தயவு செஞ்சு ஏஞ்சிக்கோங்க அப்படிங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஊஜி வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, 2 ட்ரைப் மெம்பர்ஸையும் வந்து வரவேற்கிறாரு. இப்போ இவர் கேட்குறாரு டைட்டன், டேய் நீ இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா, உன்னை பல வருஷமாக தேடிட்டு இருக்கேன்டா. சரி பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நாங்கள் பேசணும் தனியாக, அதுக்கு ரூம்ஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுன்றாரு. சரி ஓகேங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊஜி திரும்பி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்கல்ல, உங்களெல்லாம் யார் இங்கே நிற்க சொன்னது, ஒழுங்கு முறையாக ஓடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட கத்திட்டு இருக்கான் மனுஷன். இப்போ அவர் தங்சான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தங்சான் நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, வந்து என்னை மீட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தங்சான் என்ன பண்ணானா, ட்ரெஸ் மாற்ற போகிறான்ப்பா. அவனுக்கு என்ன யோசனைனா, அந்த சீவா ஆம்பரோடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, அவனோட உடம்பு வந்து மொத்தமாக ஹீல் பண்ணிடுச்சிங்க, கொஞ்சம் கூட இன்ஜுரியே இல்லை. ஏன்னா இது பயங்கரமான பவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த டைட்டன், அவரோட பவர்னடா பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த மனுஷன் வந்து கிராண்ட் சோல் மாஸ்டராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி ஓகே நம்ம திரும்ப போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஊஜி கீழே நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, 2 பேரும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சிருக்கேன், நீ எந்த ரூமுக்கு போகணும் அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, காமாக ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிறாரு. இவன் ஃபஸ்ட்டு எங்கே போவான், ஆப்வியஸாக டைட்டன் ரூமுக்கு தான் போவான். ஏன்னா இவனுக்கு அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அங்கே மனுஷன் பரபரப்பாக இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்காரு. இவன் உள்ளே வந்த உடனே போய் மறுபடியும் முட்டி போட்டு வரா. இந்த மாதிரி நான் வந்து உங்களை அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணானா, அவர் வந்து மேலே எழுப்பி விட்டுறான். எழுப்பிட்டு அவன் என்ன கேட்குறான், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக உண்மைதான், தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னோட அந்த ஹேமர் வந்து ஹவுத்தியன் ட்ரைபோடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறாரு. இப்போ தான் இவனுக்கு புரியுது எதனால் இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அவ்வளோ இமோஷனல் ஆனார் அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு புரியுது. அதான் இவன் கேட்குறான், எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிற, உங்கள் அப்பா வந்து எதுவுமே சொல்லலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். டைட்டன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, சரி ஓகே முதல்ல நீ உங்கள் அப்பா கூட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்தல, அதை பற்றி சொல்லு அப்படின்ன உடனே இவங்க அந்த வில்லேஜில் வாழ்ந்தது, அவங்க அப்பா ஒரு பிளாக் ஸ்மித்தாக இருந்தது, மோஸ்ட் ஆஃப் த டைமில் எப்பவுமே குடிச்சிட்டே இருந்தது, இது எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே இந்த மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு. எது பிளாக் ஸ்மித்தா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தங்சான் என்ன பண்ணான்னா, அவங்க அப்பா எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அந்த லெட்டரை எடுத்து காட்டுறான். ஸோ இது வந்து உங்கள் மாஸ்டருடைய கையெழுத்தானா பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அவருமே அதை படித்து பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து கன்ஃபார்மாக மாஸ்டருடைய கையெழுத்து தான், எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த லெட்டரில் பேசிக்காக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சில காலங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நான் வந்து இழந்த ஒரு சில பொருட்களை மீட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் திரும்ப சந்திப்போம், அதுக்குள்ளே நீ வந்து ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த சோல் மாஸ்டராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா திரும்ப நம்ம வில்லேஜ்க்கே வந்துரு, நீ வந்து பிளாக் ஸ்மித்தா இரு அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு மனுஷனுக்கு பயங்கர அழுகே வந்துருச்சுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார், நான் ஒரு யூஸ்லெஸ் பர்சனாக இருக்கேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு எழுதியிருப்பார். அதான் அவர் சொல்கிறார், அவர் யூஸ்லெஸ் பர்சன்லாம் கிடையாது, இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அவர் வந்து ஒரு ஹானரபிள் பர்சன், இதை நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, அவன் முன்னாடி முட்டி போட்டு, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுத்தியன் ட்ரைப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ
பிரச்சனை வந்ததுனால அவங்க அப்பாவால் தான் இவங்க பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ட்ரைப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறான், மறுபடியும் ஹவுத் அண்ட் ஹேமர் அப்படிங்கிறது வெளியில் வந்துருச்சு இல்லையா, உனக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், நாங்கள் வந்து உனக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் எழுப்பி விட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து வயசில் பெரியவர், நான் வந்து உங்களை கிராண்ட் பான் கூப்பிட்றேன், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறான். அந்த மனுஷன் வேணாம் நான் சொல்ல போகிறான், அந்த மனுஷன் உயிரையே கொடுக்குறேன்றான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த நீங்க இருக்கார்ல அவரை போய் நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அந்த ஆள் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன், இதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. இவனுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னோட ஐடென்டிட்டியை இப்போதைக்கு நீங்கள் வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். இப்போ இவன் அந்த ட்ரைப் சீஃபை பார்க்கறதுக்காக போகிறான்ப்பா. உள்ளுக்குள்ளே போன உடனே முதல்ல மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்டுறான். ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சான் இல்லையா, கேட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மனுஷன் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு டேலண்டட் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீ என் ஃப்ரெண்டோட பையனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாரு. ஸோ இவனோட அப்பாவை அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை தெரியாதவங்க யார் இருக்காங்க, உங்கள் அப்பா தான் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் இவனுக்கு தோணுது, எது அவர் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் சோல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் திருன்னு. அவருக்கு வேறு ஹவுத்தின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வேறு இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவனுக்கு புதுசாக இருக்குது. ஸோ இவன் வந்து மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறான், எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து சீக்ரெட்டான விஷயங்கள், உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. சரி ஓகே, வந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க எதுக்காக வந்தாங்க, ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தானே வந்தாங்க. அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மனுஷன் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்குறாரு, அந்த ஹிடன் வெப்பன்ஸோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதோட மெத்தட் இதெல்லாத்தையும் எனக்கு வித்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவன் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வெப்பனுமே அவனுக்கு ரொம்ப முக்கியமானது, பல காலம் கஷ்டப்பட்டு அதை டிசைன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது தூக்கி கொடுத்துட முடியுமா, அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் அப்படிங்கிறத கொடுத்தா அது எப்படி செய்யணும், அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்கணும், அதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகும், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படிங்கிறான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே அப்போ நான் வந்து ஹிடன் வெப்பன்ஸாகவே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் மனுஷன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து 500 செட் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஒவ்வொரு செட்டுக்கும் நான் வந்து 10,000 கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், உங்கள் பிளாக் ஸ்மித்தை வச்சு நீங்கள் பார்ட்ஸ் எல்லாமே செஞ்சுக்கோங்க, ஆனால் அதை அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும் நான் தான் செய்வேன் அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல கிராண்ட் சோல் மாஸ்டர், அவர் என்ன சொல்கிறாரு, டே பையா நீ நல்லா சம்பாதிக்கிறடா, நீ பிஸ்னஸ்மேன் தான், அதாவது நீ பார்ட்ஸும் செஞ்சு கொடுக்க மாட்டே, ஆனால் காசு மட்டும் அதிகமாக கேட்பியா அப்படிங்கிறாரு. ஸோ அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.